பார்க்க போறோம் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவாங்க. பன்னீர் ஸ்டஃப்ல செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க பன்னீர் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன், 4 முட்டை, 1 பன்னீர், 4 பிரெட் ஸ்லைஸ். இப்போ பன்னீர் புர்ஜி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பொடிசா அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா போடுறேன், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, பன்னீர் புர்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பன்னீரை நம்ம துருவிக்கலாம். கேரட் துருவுறதுல நல்லா துருவிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவிக்கணும். இப்போ துருவின பன்னீரை வெங்காயத்தில் சேர்த்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பன்னீர் தானே, கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு டம்ளரில் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை உடைச்சி ஊற்றுறேன். மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். தவாவில் எண்ணெய் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடமும் பரவும். இப்போ ப்ரெட்டை எடுத்து அது மேலே ஒன்று மேலே பரட்டி பரட்டி எடுக்கணும். இப்போ இது மேலே புர்ஜியை வச்சிடலாம். பன்னீர் புர்ஜியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். புதினா சட்னி அதில் வேணும்னா தடவிக்கலாம். இப்போ அப்படியே 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கணும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி போட்டுக்கணும். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பன்னீர் பிரெட் ஆம்லெட். குட்டீஸ்க்கு ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி